ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ஊழல் சக்தின்னு அழைச்சிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்றாரு. தீர்ந்து போன கட்சி அப்படின்னு சொல்றாரு. கட்சி காலியாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் எதை வச்சு சொல்றாருன்னா, அதிமுகவில இருந்து பெரும்பாலானோர் ஒரு சிலர் பதவி சுகத்துக்காக அந்த பக்கம் போனாங்கல்ல. சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக அப்படின்ற கட்சி தீர்ந்து போன கட்சி அப்படின்னு. உங்க கட்சி, உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்த கட்சி, உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த கட்சியில இருந்து போனாங்களா அந்த சைடு. அதிமுகவில இருந்து ரிசைன் பண்ணிட்டோ, எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டோ, இல்ல மாவட்ட செயலாளர் பதவி ரிசைன் பண்ணிட்டோ, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுல போனாங்களா? உங்களுக்கு எது பேஸ்? யோசித்து பாருங்க. அதிமுக அப்படின்றதா பேஸ். ஆனா அப்பேற்பட்ட ஒரு கட்சியும் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு கேவலமா விமர்சிக்கிறார்னா, உங்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் தொடர்ந்து அவமதித்து இருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு. எம்ஜிஆருடைய ரெக்கார்ட் பிரேக்கே நான் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணேன். அவருக்கு கூட அவ்வளவு ஓட்டு வரல, எனக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க. நான் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணல. இது தவறா மாறிட போகுதுன்றதுனால தான் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருந்து போனவங்க எல்லாருமே எம்ஜிஆருடைய வளர்ப்பு, ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு. ஆனா அது அவங்கள யோசித்து பார்த்தாங்களா? கிடையவே கிடையாது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, மனவேதனையோட என்ன பண்றாரு, சில விஷயங்களை அவர் சொல்றாரு. அதிமுகவுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும். ஆனா அதிமுகவை தீர்ந்து போன சக்தின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, விமர்சிப்பீங்க. நீங்க கோட்டை போடுங்க, போயஸ் கார்டன்ல வீட வாங்குங்க, என்ன வேணா செய்யுங்க. மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க சிஎம்மா இருந்து மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க விஜய் சார் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. கத்தி கத்தி பேசுறதுனாலயோ இல்ல கத்திப்பட வசனம் பேசுறதுனாலயோ மக்கள் உங்களை நம்பிட மாட்டாங்க. எப்பவுமே மக்களை முட்டாளாக்கிடலாம், மக்களை ஏமாத்திட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் மக்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி விஜயை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.